ஹலோ ஆல் மேடம், இன்னைக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐஸ் தூக்கி என் தலையில் வச்சுட்டாங்க. என்னோட ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ நைஸ், இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாகவே அவங்களோட ட்ரெஸ் அழகாக தான் இருக்குது. இல்லை, ஃபீமேல் டு ஃபீமேல் யூஸ்வலி காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி எடுக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த மனசார காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அப்படி பண்ணாங்க. நான் அதை பண்ணுவேன். ஆக்சுவலி அது எனக்கு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட சிமிலர் கைண்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. இட்ஸ் நாட் அ நைஸ், இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். நீங்களுமே இதை பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தவங்க அழகாக இருந்தாங்க, அவங்க நல்ல மல்லிகைப்பூ வச்சுருந்தாங்க, நல்ல சாரீ கட்டியிருந்தாங்கன்னா அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்ம எந்த தப்பும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் அ டே வித் ஒரு பாசிட்டிவ் நோட். கம்மிங் டு த ஹெல்த் அப்டேட், மேடம் எப்படி ஆக்சிப்ளஸ் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா மேடமோட ரெஃபரன்ஸ் தான். அவங்களோட சிஸ்டர் தான் இது. ஆக்சுவலி நர்மதா மேடம் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரண்யா வினோத்குமார், த ட்ரீ இஸ் க்ரோயிங் அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சிபி டாக்டரோட பேஷண்ட். ஸோ எவ்ரி திங் ஸ்டார்டட் வித் டாக்டர் சிபியோட ட்ரீட்மெண்ட். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சிப்ளஸ் எப்படி இருந்தது மேம்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிபி சார் பார்க்குறதுக்கு தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீஸ் ஜாயின்ட்ஸ் எல்லாமே பெயின் ப்ளஸ் தலை சுத்தல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் சிபி சார் பார்க்க வந்தோம். ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்னால தான் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நல்லாவே என்னோட கொஞ்சம் லாங் டைமாக கிச்சனில் நிற்க முடியும். ஸோ எல்லாமே அதுதான். ஸோ சார்கிட்ட எல்லா இதையுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. வெரி குட். ஸோ கட் ஹெல்த்தும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் அப்படின்றதுக்காக தான் அந்த நிறைய டைஜஷன் இஷ்யூஸு, ஸோ அந்த பர்னிங் சென்சேஷன் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதுக்காக தான் மேம் பார்க்க வந்தோம். ஸோ மேம் பார்த்துட்டு நான் இப்போ ஆக்சுவலாக 2 செஷன் எடுத்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிட்டாங்க, இன்னைக்கு தான் செகண்ட் செஷன். ஸோ இன்னைக்கு தான் செகண்ட் செஷன். ஆனால் அதுலேயே வந்து எனக்கு ஸ்லீப்பிங் வந்து பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. எனக்கு இப்போ நல்ல சேஞ்சஸ் தெரியுது. வெரி குட், வெரி குட். ஸ்டொமக்ல இருக்கிற அந்த பர்னிங், அந்த ஸ்டொமக் டைஜஷன் இஷ்யூஸ்லாம் வந்து பயங்கர சேஞ்சஸ் இருக்கு. வெரி குட். ஸோ அதெல்லாமே நைட் ஆனால் அந்த ஒரு மாதிரி பர்னிங்னால தூக்கம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாமே இவங்க இந்த செஷன் எடுத்ததுலேருந்தே இதுக்கு முன்னாடியிலேருந்தே நல்ல சேஞ்சஸ். வெரி குட். ஸோ இதில் மெயின்லி வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாரும் நிறைய பேர் நினைப்பாங்க ஆக்சிப்ளஸ் வந்தால் நிறைய செஷன்ஸ் வரணும், ஒரு 5 to 6 செஷன் மேலே தான் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. இவங்க சொன்னது என்னென்னா, அந்த ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு தான் செகண்ட் செஷன், இந்த ஃபர்ஸ்ட் செஷனோட அப்டேட் தான் இது. ஸோ ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், அந்த அசிடிட்டி, இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஸ்வீட் சாப்பிட்ணுங்க கிரேவிங் வந்து எனக்கு 3rd டேலேருந்து கிராஜுவலாக கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பயங்கரமாகவே கம்மியாயிடுச்சு. ஸோ நாங்களும் நிறைய ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியில் இப்போ 3 மெம்பர்ஸ் இங்கே தான் வந்து பார்க்குறோம். ஸோ இன்னுமே வந்து எங்களோட மாமியாருமே ஆக்சுவலாக பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் அவங்களும் சேர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். இப்போ ஏன்னா அவங்க எங்களை பார்த்து தான் அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ ஓகே, இவங்க 2 பேருமே இங்கே தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியறதுனால தான் அவங்களும் ஓகே நானும் வந்து பார்க்கணும் எனக்கும் அப்படின்ற, அவங்களுக்கும் அந்த பெயின்னால, கால் பெயின்னால வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுது. ஸோ என்ன அப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம் கிடைக்காது, புக் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதில் மெயின் டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் திஸ் வீடியோ என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தீங்க, இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹர் ஹெல்த், அதாவது ஸ்கின் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற ஹேபிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஸ்லீப் இஷ்யூஸு, சுகர் கிரேவிங்கு, இந்த மாதிரிலாம் டயர்டாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திஸ் ஆர் ஆல் நாட் அ நார்மல் திங். யூ ஹாவ் டு டேக் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உங்கள் பாடி ஷோ பண்ணுற சிம்டம்ஸ். அதாவது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்பு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் காமிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இது நார்மல் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன் டே வந்து உங்களுக்கு டிசீஸாக வரும். ஸோ தட்ஸ் வாட் ஆக்சிப்ளஸ் இஸ் ஹியர். ப்ரிவென்டிவ் வெல்னஸ், வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் கேட்குறதா மேடம், ஆக்சிப்ளஸ் இன் 1 வேர்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நியூ பிகினிங் தான் சொல்லணும். நியூ பிகினிங். நிறைய விஷயங்கள் கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியூ பிகினிங். இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த் வந்து ஒரு புதுசாக ஒரு பிகினிங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணதுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நியூ பிகினிங். நியூ பிகினிங் ஃபார் ஹெல்த்ன்ட்டாங்க. கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் த ஆல் ஃபெல்லோ ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸ் ஆஃப் ஆக்சிப்ளஸ் சீரியஸில் நெக்ஸ்ட் ஹெல்த் அப்டேட்டோட நான் போஸ்ட் பண்ணுறேன், அவங்க அக்காவோட நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையுமே கேட்குறதா மேம், எப்பயுமே நான் கேட்பேன். ஸோ ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க, ஸோ ஃபெல்லோ ஃபீமேல்ஸ்க்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பெயின் வருதுன்னா அதை அட்ரஸ் பண்ணி நம்ம அப்போவே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஆக்சிப்ளஸ் வந்து நிறையா டிப்ஸு ப்ளஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ஃபீமேலுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லைட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலே அதை வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம
ஃபஸ்ட்டு பண்ணணும்னு ஆமாம், சின்ன விஷயத்தை கூட அசால்ட்டாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதுதான், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, குறிப்பாக நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். நெக்ஸ்ட் அவங்க அக்காவோட டெஸ்டிமோனியோட மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.